பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நிச்சயமா உங்க முடிவு வந்து சம்பூர்ணமாக இருக்கும். இந்த வீடியோ மூலமா நான் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜாஸ்டியமின்ற ஒரு சேனல் மூலமா ஒரு ஒரு சில பேர் நீங்க என்னைய பார்த்துருப்பீங்க. அந்த சேனல்ல வந்து ஒரு 5 வருஷமா நானும் என் தங்கச்சியும் வந்து சேர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து என்னுடைய பர்சனலா என்னுடைய ஒரு ஃபேமிலி சேனல் மாதிரி. இந்த சேனல்ல வந்து நிச்சயமா எங்களுடைய குடும்பத்துல ஆண்டவர் என்னென்ன எங்களுக்கு இருவருக்கும் கற்றுக் கொடுத்தாரு அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். பர்சனலா எங்களுடைய லைஃப்ல வந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் செஞ்சாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் நம்ம வந்து கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். இதில் நாங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்றத அனுபவபூர்வமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இன்னைக்கு முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து இருக்கணும், என்ன வீக்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம கிறிஸ்தவங்களை சுற்றி வர்றது எல்லாமே பைபிள், ஜெபம் இதுதான் வந்து நம்மளை வந்து அதிகமாக வந்து சுற்றி வரும். அதில் வந்து வசனத்தை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வசனத்தை வந்து படிச்சிருவாங்க. இப்போ நான்லாம் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் கிறிஸ்தவ குடும்பத்தை தான் வளர்ந்துருக்கேன். அப்போ சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சோ தெரியாமலையோ சண்டே கிளாஸ் அனுப்பி எப்படியோ நமக்கு வந்து அந்த வசனம் வந்து உள்ளே வந்துடும். ஆனால் அந்த வசனத்தை படிக்க மட்டும் இல்லை, வசனத்தை வந்து நம்ம சூழ்நிலை வரும்போது அப்ளை பண்ணுறது தான் ஒரு கிறிஸ்தவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து, அதாவது ஒரு மிகப்பெரிய பலன். இதை வந்து எனக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆண்டவர் சொல்லி தந்தார். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நிறைய வசனம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி போகும்போது காரில் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல நம்ம வந்து வசனம் ஈவன் புறஜாதிகள்கிட்ட கூட, அதாவது இயேசுவை பற்றியே தெரியாதவங்கள்ட்ட கூட பைபிள்லேருந்து ஒரு வசனம் சொல்லணும்னா நிச்சயமாக சொல்லுவாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே அந்த வசனம் சொல்லுவாங்க. இல்லை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லுவாங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் கற்றுக்கிட்ட வசனம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வசனங்கள்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்றத அநேகருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து நமக்கு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஓசியா 4:6 இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் வந்து அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து வந்து பிசாசு வந்து சோதிக்கும் போது பிசாசு வந்து ஒரு கேள்வி கேட்பான். நீர் வந்து தேவனுடைய குமாரனா இருந்தால் நீங்க வந்து தாழ குதிங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்பான். இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் அப்படின்றது பிசாசுக்கு வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த கேள்வி சொல்லி அவன் கேட்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்றது பிசாசுக்கு வந்து தெரியும். ஆனா அவருடைய குமாரன்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கா, அந்த ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றதான் பிசாசுடைய நோக்கம். சரி, அவர் அளவுக்குலாம் நமக்கு யாருமே நேருக்கு நேராலாம் எனக்குலாம் வந்து பிசாசு வந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்டதே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு காரியத்தை நான் வந்து நான் சொல்றேன். நான் அந்த வீட்டிலையும் ஒரு சின்ன சாட்சி மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இதுல வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு, நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து கன்சீவாக இருக்கும்போது எல்லாருமே ஆசைப்படுறதானே நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறதான். அதே மாதிரியுமே நானுமே ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தேன். எப்படின்னா யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்குறது, நார்மல் டெலிவரினா எப்படி இப்படிலாம் ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் வாக்கிங் போகணும்னு சொன்னாங்க, அந்த மாதிரி வாக்கிங் போனேன். ஸ்டெப்ஸ் ஏறணும்னு சொன்னாங்க, ஸ்டெப்ஸ் ஏறினேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபிசிக்கலாகவும் பண்ணேன், ஸ்பிரிச்சுவலாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு நான் வந்து நோட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ என் ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் அவள் வந்து லெசன்ஸ் வந்து டீச் பண்ணுவா, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறா. அப்போ அவள் கூட வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உனக்கு லெசன் வந்து சொல்கிறேன், நீ அதை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது ஃபுல்லாமே அவள் சொன்னது நார்மல் டெலிவரி ஆகும்போது எப்படிலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும். அவள் சொன்னால் இப்போ செகண்ட் லெசன் நம்ம போகலாம், சி செக்ஷன் ஒரு வேளை உனக்கு நடந்தா அந்த டைம் நீ எப்படி கோஆப்ரேட் பண்ணணும் அந்த லெசனையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நான் சொன்னேன், கண்டிப்பாக எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% நான் வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்படியெல்லாம் நடந்துருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எனக்கு பனிக்கூட உடஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்மா வந்து ஒரு 12 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ 12 மணி நேரம் வெயிட் பண்ணுறப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து பெயின் வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. இன்டியூஸ் பண்ணும்போது பெயினும் வருது, அதே சமயம் 12 மணி நேரம் கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் ஆனதான் என்ன சொல்கிறாங்க, பனிக்கூடத்தில் உங்கள் தண்ணியே இல்லை சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி முடிவு பண்ணிட்டு சரி ஓகே சி செக்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ போகும்போது அந்த வீல் சேரில் வந்து தள்ளிட்டு போகும்போது தான் யோசிக்கிறேன். நான் வந்து யோசிச்சேன், ஆண்டவரே என்னை எதுக்காக வந்து இப்படி ஒப்பு கொடுக்குறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமா அதே பலன் எனக்கு வந்து திருப்பி வேணும், அதே பலன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சி செக்ஷன் ஆச்சுன்னா முதுகு வலி ஆகுமோ, அதுக்கு துக்கார முடியாது, நிறைய பயங்கள் வந்து இருந்துச்சு. அப்படி சொல்லும்போது இப்படி தான் சொல்லிட்டு போனேன், இப்போயும் நீங்கள் என் கூட இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் கைவிடல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நமக்கு அனஸ்தீசியா கொடுத்துருவாங்க, நம்ம அரை மயக்கத்தில் இருப்போம் அந்த டைம்லேயே. ஆனால் வந்து நடக்கிறது ஓரளவுக்கு தெரியும்,
அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு பெயின் மட்டும் தான் இருக்காது. அந்த டைம்லலாம் வந்து பிசாசு வந்து பேசுது. என்ன பேசுகிறான் அப்படின்னா, நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீ வந்து எவ்வளோ ஜெபம் பண்ண, எவ்வளோ ப்ரிப்பேர் ஆன, அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு அனுமதிக்கணும்? அப்போ உன் மேலே ஆண்டவருக்கு என்ன அன்பு இருக்கு? உன்னை ஆண்டவர் கேர் பண்ணுறவராக இருந்தா உனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வரணும்? நீ 100% நீ விசுவாசமாக தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் எனக்குள்ள வந்து நான் அன்னைக்கு தான் நான் வந்து நோட் பண்ணேன். அவ்வளோ தத்ரூபமா வந்து பிசாசு வந்து உண்மையாமே என்னுடைய செவியில் நான் பேசினதை நான் உண்மையாமே நான் அன்னைக்கு நோட் பண்ணேன். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை ஆண்டவர் எனக்கு என்ன அனுமதிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவர் தான் என் தேவன். அதனால அவர் எனக்கு இப்படி ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் வந்து அவர் மேலே நான் கோவப்பட மாட்டேன். அவர் இன்னும் எனக்கு பலன் தருவார், எந்திரிக்கைக்கு எனக்கு பலன் தருவார். அதே மாதிரி என்ன சூழ்நிலைக்கா எனக்கு ஒப்பு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரீசன் தெரியல. ஆனால் நிச்சயமா அவர் என் கூட இருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து படுத்திருக்கேன். அப்போ பைபிள் கேட்டேன். பைபிள் வந்து பக்கத்தில் இருந்துச்சு. இப்படி ஒரு சைடாக தான், ரொம்ப அசைய முடியாதுல்ல, ஒரு சைடாக படுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் வசனம் வந்து யோபு 1:22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து பிசாசு என்னதான் உன் காதல வந்து பேசினாலும் நீ என்னை பத்தி குறையே சொல்லல, அதனால அப்படின்னு சொல்லி இந்த வசனத்து மூலம் ஆண்டவர் பேசினார். உண்மையா நான் சொல்றேன், அன்னைக்கு அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ வசனத்து மூலம் பிசாசை வந்து ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து நான் உணர்ந்து கொண்டேன். அன்றைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்லையோ இல்லாட்டினா அது முடிஞ்சதுக்கப்புறம் இரவுலையோ ஆண்டவர் வந்து நேரடியாக வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை பார்த்தாரு அப்படின்றத நான் உண்மையாக அன்னைக்கு வந்து இருதயத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எப்படியெல்லாம் நம்மளை ஆண்டவர் வந்து வசனத்தை நம்ம அப்ளை பண்ணும் போது தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த். ரெண்டாவது வந்து என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா, பிரச்சனை வரும்போது நம்ம எப்பப்பெல்லாம் சோர்ந்து போகாமல் இருக்கோமோ அதான் வந்து ரெண்டாவது ஸ்ட்ரென்த்து. நம்ம வந்து வசனம் வாசிக்கலாம். நீதிமொழி 24:10 இருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அதாவது ஆபத்து நாட்களில் நிச்சயமா சோர்வு வரதான் செய்யும். ஆனா அப்படியே நம்ம மூழ்கிட்டோன்னு வைங்களேன், நிச்சயமா இருக்கிற பலன் நமக்கு அப்படியே வந்து குறுகிரும். அதுதான் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் அறிஞ்சு கொண்டது அதான். அந்த காலத்துல நம்ம சோர்ந்து போகாமல் இருந்தோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பலனா வந்து நமக்கு முடியும். அடுத்து மூன்றாவது பலன் என்ன அப்படின்னா, இதுவும் அதே ரிலேட்டடா தான். ஒன்று வந்து சோர்ந்து போகாமல் இருக்கணும் ஆபத்து காலத்தில். ரெண்டாவது வந்து அதே சமயம் சும்மாவும் இருந்துடக்கூடாது, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். நம்ம வசனம் வந்து பார்க்குறோம், நெகேமியா 8:10 இருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்படி நம்ம சோர்வாக இருக்க நேரம் அதே சமயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வந்து பாடல்களே வந்து தந்துக்கிறார். இது வந்து நம்ம கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு இலவசமான ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். நம்ம எப்பப்பெல்லாம் பாடல் பாடுறோமோ அப்போ நம்முடைய ஸ்பிரிட் வந்து நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷமாகும். அது வந்து நீங்கள் வந்து பண்ணி பார்த்தா தான் வந்து நம்ம அது ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணணும். இது ப்ராக்டிக்கலாக பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு 5 பாட்டு 6 பாட்டு நம்ம ஃபோன் பண்ணி யார்ட்டையா உட்காந்து புலம்புறதை விட, இல்லாட்டினா நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கெட்டவங்க நாங்கள் சொல்ல வரல, அவங்க வந்து நம்மளால் வந்து அவங்க ஆறுதல் தான் சொல்ல முடியும். மற்றபடி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து அந்த மனிதர்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சரி ஓகே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்பாங்க, கொஞ்சம் ஆவிக்குரியவங்களா இருந்தால். ஒரு சில பேர் சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே அந்த நிரந்தர சொல்யூஷன் சொல்கிறதுக்கு வராது. அப்போ அந்த நேரத்தை நம்ம 5 6 பாட்டு உட்காந்து நீங்கள் பாடும்போது ஒரு பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பலன் தான் நம்மளை வந்து லாங் ரன்னில் வந்து கொண்டு போகும். இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய முறை நான் பார்த்துருக்கேன். எப்போல்லாம் சோறு வருதோ, எப்போல்லாம் பயங்கள் வருதோ, நிறைய பாடல்கள் நான் வந்து சேர்ந்து வந்து ஆண்டவரோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். பாடும்போதெல்லாம் ஒரு புதிய பலனை நான் அனுபவிச்சிருக்கேன். அடுத்து 4வதாக வந்து நம்மளுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் தான் நம்முடைய பலன். உண்மையாக நான் சொல்கிறேன், என்னுடைய லைஃப்பில் வந்து என் ஜெப வாழ்க்கையை நான் என்னைக்கு சீரியஸாக, அதாவது ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டேனோ அன்னையிலேருந்து என்னுடைய லைஃப்பில் வந்து அவ்வளோ பெரிய பலனை வந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு முறையும் இது பண்ணுறப்ப நான் ஜெபத்தில் வந்து கொண்டு போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து என்னை பலப்படுத்தியிருக்கார். வசனம் கூட இருக்குது, லூக்கா 22 41 43 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அவர்களை விட்டு கல்லறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இப்ப இது இந்த வசனம் பார்த்தோம். அப்போ வந்து ஏசுப்பாவே ரொம்ப டவுனா இருக்காரு. ரொம்ப டவுனா இருந்ததா அந்த சோர்வுல தான் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யுங்க, இந்த பிரச்சனையை என்னை உங்களால முடிச்சு தர முடிஞ்சா என்னை எப்படியாவது எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா
பிதாவுக்கு தெரியும் இதை வந்து எடுக்க முடியாத ஒரு பாத்திரம், அதாவது அவர் சிலுவைக்குள்ள போகணுன்றதுதான் பிதாவுடைய சித்தம். ஆனா வந்து அவர் ஒரு காரியம் பண்றாரு. பிதாவாகிய தேவன் வந்து வானத்துல இருந்து ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினாராம். இதே மாதிரிதான் சில நேரம் நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை என்னை விட்டு எடுத்து போட மாட்டீங்களா, எனக்கு ரொம்ப நான் வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அந்த வசனத்தை சொல்லி தேவ தூதர்களை அனுப்பி நம்மளை உண்மையா பலப்படுத்துவார். உண்மையா நான் ஒரு முறை பார்த்தேன், ஆண்டவர் வந்து ரொம்ப நான் வீக்கா இருந்த டைம், அப்ப வந்து என்னுடைய இந்த சைடு பின்னாடி சைடு 3 தேவதூதர்கள் வந்து தாங்கி இருந்ததை நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு சின்ன தரிசனம் கொடுத்தார். அப்பதான் யோசிச்சேன், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஜெபிக்கும் போது தேவ தூதன் வந்து இறங்கி வந்து பலப்படுத்தினார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு பலனா வந்து ஜெபம் வந்து அதிகமா வந்து இருக்கு. இப்போ நம்ம 4 விஷயங்கள் பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவங்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு. முதல்ல பார்த்தோம், வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே அப்ளை பண்ணுறதான் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தோம். இதே அப்படியே ஆப்போசிட் தான் வீக்னஸ். அதாவது எது நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதை நம்ம பண்ணலை அப்படின்னா அதான் நமக்கு வீக்னஸாக மாறும். இப்போ வசனத்தை படிச்சும் அதை அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா அது வீக்னஸ். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் பெட்டில் நான் இருக்கும்போது பிசாசு வந்து என்கிட்ட பேசும்போது அந்த வசனத்தை நான் எப்படி அப்ளை பண்ணணும், இல்லை கர்த்தர் தான் என்னுடைய பலன், அவர் வந்து அதாவது என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் வெளிச்சமாக இருப்பேன். இந்த மாதிரி நான் நிறைய வசனத்தை அப்படியே மைண்ட்ல சொல்லிட்டே வரேன். எனக்கு தெரிஞ்ச வசனங்கள்லாம் நான் சொல்லிட்டே வரேன். அப்போ வசனத்தை அப்ளை பண்ண தெரியலன்னு வைங்களேன், நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து அது எந்த பாயிண்ட் நம்ம சொல்கிறோமோ அது அப்படியே நமக்கு வீக்னஸாக மாறிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்து சோர்ந்து போகாமல் இருப்ப ஸ்ட்ரென்த்து. ஆபத்து காலத்து சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த வசனத்தில் இருக்க மாதிரி அப்படியே நம்முடைய பலன் வந்து குறுகிடும். அது வந்து நமக்கு ரொம்ப வீக்னஸாக மாறிடும். அடுத்து 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, எது பலவீனமாக மாறும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதான் நம்ம பலன். கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு மகிழ்ச்சியே இல்லைன்னு வைங்களேன், அப்படியே நம்ம வந்து பலவீனமாக தான் இருப்போம். அடுத்து 4வதா பார்த்தீங்கன்னா, ஜெபம் தான் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன். ஜெபம் இல்லாத வாழ்க்கை நிச்சயமா வந்து பலவீனமாக தான் போகும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஒரு 4 பாயிண்ட் வந்து பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் எந்த விஷயத்தில் குறைவாக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு சில பேர் 4ல் 4மே குறைவாக இருப்பீங்க. ஒரு சில பேர் ஒரு 2, 3 காரியம் நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. ஆனால் ஏதாவது 1ல் வந்து நம்ம கோட்டை விடுற மாதிரி இருக்கும். அது என்ன பாயிண்ட்டுன்னு நீங்கள் பார்த்து அதை சரி செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனால் நிரப்புவார். இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.